அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 8வது நாளில் மிக முக்கியமான ஒரு நூலோடு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் தமிழகத்தில் தேவதாசிகள் எனும் ஒரு ஆய்வு நூல். இந்த நூலினுடைய ஆசிரியர் முனைவர் கே. சதாசிவன் அவர்கள், தமிழிலே மொழிபெயர்த்தவர் கமலாலயன் அவர்கள். இந்த நூல் முதற் பதிப்பாக 2013ஆம் ஆண்டு தமிழிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. அகனி வெளியீடு, நூல் பக்கங்கள் 400. முனைவர் கே. சதாசிவன் அவர்கள் திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை தலைவராக பணியாற்றி பணி நிறைவு செய்தவர்கள். நடனம், இசை, சிற்பம் மற்றும் தேவதாசிகளின் சமூக பொருளாதார வாழ்க்கை ஆகிய பொருண்மைகளை குறித்து 145க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியவர் பேராசிரியர் சதாசிவன் அவர்கள். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தாரால் 20ஆம் நூற்றாண்டில் படைப்பு திறன் படைத்த அறிவுஜீவிகள் 2000 பேரில் ஒருவர் என பேராசிரியர் சதாசிவன் தெரிவு செய்யப்பட்டவர். அத்தகைய சிறப்புமிக்க பேராசிரியர் கே. சதாசிவன் அவர்கள் எழுதிய தமிழகத்தில் தேவதாசிகள் எனும் நூலைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். தேவதாசிகள் யார்? தேவன் புரிகிறது. தாசி என்பதற்கு அடிமை, அடியார் என்று பொருள். தேவ அடியார், இறைவனின் ஊழியர் என்பதாக அந்த சொல்லுக்கு பொருள். தேவ அடியார் என்பது பிறகு வசை சொல்லாகவும் தமிழ் சமூகத்தில் மாறிய வரலாற்றை நாம் அறிவோம். இறைவனுக்கு நேர்ந்துவிடப்பட்ட, இறைவனை மகிழ்விக்க கோவிலோடு பிணைக்கப்பட்டவர்கள் தேவதாசிகள். உலகம் முழுவதும் தேவதாசி முறைமையை போன்ற ஒன்று இருப்பதை வரலாறு எடுத்து காட்டுகிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் கூட இதை போன்றதொரு முறை பல்வேறு பெயர்களிலே வழக்கத்தில் இருந்ததை வரலாறு சுட்டிக்காட்டுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை கிபி 6ஆம் நூற்றாண்டின் குழந்தையே தேவதாசி முறை. கலை மற்றும் கலாச்சார துறைகளில் தேவதாசிகளினுடைய பங்களிப்பை குறித்து சில ஆய்வு நூல்கள் வந்திருக்கின்றன. இருந்தாலும் சமூக, பொருளாதார மற்றும் ஆலய கட்டுமானங்களில் தேவதாசிகளின் முழுமையான பங்களிப்பை குறித்து இந்த நூல் பதிவிடுகிறது என்று பதிப்புரையிலே குறிப்பிடுகிறார் அகனி வெளியீட்டகத்தினுடைய பொறுப்பாளர் கவிஞர் மு. முருகேஷ் அவர்கள். 1993ஆம் ஆண்டு ஆங்கிலத்திலே வெளிவந்த இந்த நூல் 2013ஆம் ஆண்டில்தான் தமிழிலே வெளிவருகிறது. அறிமுகம் உள்ளிட்ட 12 தலைப்புகளில் இந்நூல் தேவதாசி முறைமையின் தோற்றம், வளர்ச்சி, தேய்வு குறித்து விளக்குகிறது. கிபி 600 முதல் கிபி 1800 வரையிலுமான காலப்பகுதியில் தேவதாசி முறைமையின் எழுச்சி, வளர்ச்சி, விரிவு, நெருக்கடி, தேய்வு என பல்வேறு விஷயங்களை பேசுகிறது இந்த நூல். ஆங்கிலத்திலே வெளிவந்தபோது கடுமையான எதிர்வினைகளையும் சந்தித்திருக்கிறது இந்த நூல். நூலாசிரியர் சதாசிவம் அவர்களே இந்நூலின் ஆங்கில பதிப்பின் 2ஆம் பதிப்பு முகவுரையிலே இந்த செய்தியினை குறிப்பிடுகிறார். ஆங்கில பதிப்பின் முன்னுரையில் அவர் குறிப்பிடுகிறார், எந்த ஓர் உன்னதமான நிறுவனமும் கூட சமூக விரோதிகள் அதனுள் சுதந்திரமாக ஊடாட அனுமதிக்கப்படும் பட்சத்தில் உருச்சிதைந்து மிக மோசமான ஒரு நிறுவனமாக சீரழிந்து போய்விடும் என்று சதாசிவன் குறிப்பிடுகிறார். கல்வெட்டுக்களில் பலவிதமாக தேவதாசிகள் குறிப்பிடப்படுகிறார்கள். பதியிலார், தளிச்சேரி பெண்டுகள், எம்பெருமான் அடியார் என்று பலவாறாக தேவதாசிகள் சுட்டிக்காட்டப்படுகிறார்கள். இசை பாடும், நாட்டியமாடும் பெண்களை மட்டும் இந்த பதம் குறிக்கவில்லை. ஆலயங்கள், மடாலயங்கள், மடங்கள் ஆகியவற்றினுடைய அடிமைகளாகவும் சிறப்பு திறன் தேவையற்ற கடைநிலை ஊழியர்களாகவும் இந்த பெண்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பேராசிரியர் சதாசிவன் சுட்டிக்காட்டுகிறார்.
கள ஆய்வுகள், மரபுகளை பற்றிய தரவுகளை இந்நூலில் பயன்படுத்தியிருக்கிறார் பேராசிரியர். வசை சொற்களை குறித்து கூட அவர் ஆய்வு செய்திருக்கிறார். இந்த வசை சொற்கள் தேவதாசி நிறுவன அமைப்பினுடைய வீழ்ச்சியை சுட்டுவன என்று அவர் குறிப்பிடுகிறார். தேவதாசி முறையின் தோற்றம். தேவதாசி முறையினுடைய தோற்றத்தை பற்றி பல்வேறு விதமான கருத்துக்கள் சமூகத்திலே வழக்கத்தில் இருக்கின்றன. அந்த சமூகத்தில் இருந்து வந்து அந்த சமூகத்தினுடைய மாற்றங்களுக்காக அல்லும் பகலும் பாடுபட்ட மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் இவர்களுக்கு சொர்க்கம் சார்ந்த தொன்மையை அளிக்கிறார் என்று சதாசிவன் குறிப்பிடுகிறார். சங்கர நயினார் கோவில் தமிழ் ஆவணம் ஒன்று ஒரு நிகழ்வை குறிப்பிடுகிறது. அதாவது, கடும் வறட்சி நிலவிய தமிழகத்திலிருந்து சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தேவேந்திரனை பார்க்க வானுலகம் செல்கிறார்கள். மற்ற 2 அரசர்களையும் நன்கு உபசரித்த தேவேந்திரன் பாண்டியனை மட்டும் கண்டுகொள்ளவில்லை. பாண்டியனுக்கு கோபம் வருகிறது. ஆத்திரமடைந்த பாண்டியன் தேவலோகத்தில் இருந்த தேவ கன்னிகைகள் 4 பேரையும் அவர்களுடைய மகன்களையும் கவர்ந்து வந்து விட்டதாக ஒரு கதை உண்டு. அப்படி பாண்டிய மன்னனால் கவர்ந்து வரப்பட்ட தேவ கன்னிகைகள்தான் தேவதாசிகளாக ஆனார்கள் என்பதாக ஒரு புராண செய்தி அவர்களுடைய தோற்றத்திலே கொடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சிலப்பதிகாரம் 4 விதமான கணிகைகளை பற்றி சொல்லுகிறது. நாடக கணிகை, காவற்கணிகை, ஆடற்கூத்தியர், அரிசில் அடியார் என்று 4 விதமான கணிகையர்களை பற்றி சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. இதிலே மாதவி நாடக கணிகை பிரிவை சேர்ந்தவர். மணிமேகலை இவர்களை 3 பிரிவாக சொல்லுகிறது. தொன்முது கணிகை, நாடக கணிகை, கடவுட்கணிகை என்று அது 3ஆக பகுத்து சொல்லுகிறது. காமிகா ஆகமம் தேவதாசிகளை 3 படிநிலைகளில் வைக்கிறது. 1 ருத்ர கணிகை, அதாவது சிவனின் நம்பிக்கைக்கு உரியவர் என்பது அதற்கு பொருள். 2வது ருத்ர கன்னிகை, அதாவது சிவனின் கன்னியர் என்று இதற்கு பொருள். 3வது ருத்ரதாசி, அதாவது சிவனின் அடிமை என்பதாக பொருள். பொதுவாக கலைஞர்களுக்கும் தேவதாசிகளுக்குமான வரலாற்று நெருக்கத்தை பேராசிரியர் சதாசிவன் எடுத்து காட்டுகிறார். தத்துவார்த்த ரீதியாக தேவதாசிகள் திருமணம் செய்து கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இல்லை. அதனால் பதியிலார் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறார். தேவதாசி முறையின் பரிணாம வளர்ச்சியில் கூத்தியர் அல்லது விரலியர் மரபுக்கும் கூட ஒரு பங்கு இருக்கிறது என்கிறார் அவர். தேவதாசிகள் விரலியர்களிடமிருந்து வேறுபட்டவர் என்ற ஏவி ஜெயச்சந்திரனின் கூற்றையும் பேராசிரியர் சதாசிவன் எடுத்துக்காட்ட தவறவில்லை. சங்க காலத்திலே கொண்டி மகளிர் என்ற பெண்டிர் குறிப்பிடப்பட்டதை நாம் அறிவோம். அதாவது போரிலே சிறைப்பிடிக்கப்பட்ட அடிமை பெண்கள் கொண்டி மகளிர் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த கொண்டி மகளிர் ஆலய சேவையிலே பணியமர்த்தப்பட்டதை பற்றி பட்டினப்பாலை குறிப்பிடுகிறது. தேவதாசியர்களின் முன்னோர்களை தேடுவதற்கான முயற்சியில் இவைகளெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்பதாக பேராசிரியர் சதாசிவன் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். தேவதாசி முறையின் மீது ஆகமங்கள், பக்தி இலக்கியத்தின் தாக்கம் என்பதாக இந்த நூலினுடைய முதன்மை கட்டுரை அமைகிறது. அதாவது கிபி 600 கிபி 900 வரைக்குமான காலகட்டத்தில் எவ்வாறு தேவதாசி முறை ஆகமங்களாலும் கோவில்களாலும் நிலைநிறுத்தப்பட்டது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். கிபி 7ஆம் நூற்றாண்டில் நாட்டிலே ஒரு அரசியல் மற்றும் கலாச்சார பேரெழுச்சி மேலெழுந்து வந்தது என்கிறார் பேராசிரியர் சதாசிவன். கிபி 7ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த அந்த பேரெழுச்சி என்பது என்ன? களப்பிரர் அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டது, அரசாட்சியில் சக்கரவர்த்தி முறை உருப்பெற்றது என்கிற 2 அம்சங்களையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். களப்பிரர்களுடைய ஆதிக்கம் முடிவுக்கு வந்துவிட்டது. அதைப்போல அரசு உருவாக்கத்தில் இருந்து பேரரசு உருவாக்கம் என்பது இந்த காலப்பகுதியில் நிகழ்ந்துவிட்டது. இந்த 2ம் ஒரு மாபெரும் எழுச்சியாக
தமிழ் சமூகத்திற்குள்ளே ஊடாடியது என்பதை அவர் எடுத்துக்காட்டுகிறார். ஆகம மரபுகளும் பக்தி இயக்கமும் புராணிக கதைகளுடன் கைகோர்த்து கொண்டு பரவத் தொடங்கிய காலமாக இந்த கிபி 7ஆம் நூற்றாண்டை நாம் பார்க்கலாம். தனது பாவங்களுக்கு தீர்வு கண்டு இறையருளை பெற இறை தொண்டு, கோயில் தொண்டு வழியாக கற்பிக்கப்பட்ட காலமாகவும் இந்த காலத்தை நாம் குறிப்பிடலாம். நாயன்மார்களும் ஆழ்வார்களும் மேற்கொண்டிருந்த பக்தி இயக்கம் வழிபாட்டில் நடனமாடுதல், பாடல் இசைத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவத்தை தந்தது என்பதை நாம் அறிவோம். நாயன்மார்களும் ஏழிசையாய் இசைப்பயனாய் இறைவனை கண்டார்கள். தமிழ் கேட்பதற்காக இறைவனே காத்திருந்தான் என்ற புராணங்களை கட்டிய காலமாக அந்த காலம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தேவதாசி முறையை நிறுவனமயப்படுத்தியதிலே ஆகமங்களுக்கு மிக பிரதானமான பங்கு இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர் சதாசிவன். கடவுளை மகிழ்ச்சி அடைய வைப்பது. பேரரசர்கள் தாங்கள் அரண்மனைகளிலே அனுபவித்த அத்தனை வசதிகளையும் அத்தனை கேளிக்கைகளையும் தாங்கள் வணங்குகிற இறைவனுக்கு தர விரும்பினார்கள். எனவே அப்படியான ஒரு கேளிக்கை அம்சங்களை, அப்படியான மகிழ்ச்சிக்குரிய அம்சங்களை அவர்கள் கோவிலிலே குடிகொண்டிருக்கக்கூடிய இறைவனுக்கு தர விரும்பினார்கள். எனவே தாங்கள் அனுபவித்த அந்த மகிழ்ச்சியும் இன்பமும் கடவுளர்களுக்கு மடை மாற்றப்பட்ட காலமாக இந்த காலத்தை நாம் சொல்லலாம். நம் மரபில் கோ என்பது அரசனை குறித்தது. கோ அரசனுடைய, இல்லம் கோவில். எனவே கோவில் என்பது முதலிலே அரசனுடைய அரண்மனையை குறித்தது. பிறகு அரசனுக்கு இணையாக அல்லது அரசனை விட மேலானவனாக கருதப்பட்ட இறைவனுடைய உறைவிடத்தை குறித்தது இந்த கோயில் அல்லது கோவில் என்கிற சொல். அப்பர் உள்ளிட்ட சமய சான்றோர்கள் ஆலய வழிபாடுகளில் நடனமங்கையர்கள் இடம்பெற்றிருந்த தன்மையை எடுத்து காட்டுகிறார்கள். அவர்களுடைய பாடல்களிலே இவையெல்லாம் பதிவு பெற்றிருக்கின்றன என்பதை நாம் அறிவோம். அப்பர் காலத்திலே தொடங்கிய தேவதாசி முறை சம்பந்தர், ஆழ்வார்களினுடைய காலத்திலே உறுதியானது. மாணிக்கவாசகர், சுந்தரர் ஆகியோருடைய காலத்திலே முழுமையடைந்தது என்று சொல்ல வேண்டும். நண்பர்களே, ஆலயங்களை கட்டி எழுப்புதல் என்பது 7 தெய்வ புண்ணிய காரியங்களுள் ஒன்றாக கொள்ளப்பட்டது. சப்த சந்தானங்கள் என்று அதை குறிப்பிடுகிறார்கள். இந்த சப்த சந்தானங்கள், ஒரு மனிதன் புண்ணியம் பெற வேண்டுமானால் 7 விதமான காரியங்களை செய்யலாம். அப்படி செய்தால் அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் கோவில்களை கட்டுவதன் வாயிலாகவும் மிக முக்கியமாக புண்ணியத்தை சேர்க்க முடியும் என்பதாக கற்பிக்கப்பட்டது. மகாகவி பாரதி கூட இப்படி சொல்லுவார்: அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், இன்னருங்கனி சோலைகள் செய்தல், இனிய தண்ணீர் சுனைகள் இயற்றல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று மகாகவி பாரதி குறிப்பிடுகிறாரே. இதிலே ஆலயம் 10,000 நாட்டல், அப்படி என்றால் ஆலயம் நாட்டுவது புண்ணிய காரியமாக கருதப்பட்டிருக்கிறது. அதைவிட முக்கியமானது ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பதாக பாரதி சொல்லுகிறார். நாம் கவனிக்க வேண்டியது, ஆலயங்களை கட்டுவது என்பது புண்ணிய காரியமாக பார்க்கப்பட்ட காலம் என்பதுதான். கோயில் இல்லாத கிராமம் இருக்குமானால் அது பாழடைந்து போன பேய் உறையும் இடமாக கருதி நிராகரிக்கிறார் அப்பரடிகள். நம் மரபிலும் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவதை நாம் அறிவோம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லப்படுவது உண்டு. பல்லவர், பாண்டியர் கால ஆலயங்கள் தேவதாசி முறையை ஊக்கமளித்து வந்தன. மகேந்திரவர்மனினுடைய மத மாற்றத்திற்கு பிறகு பல்லவர்கள் சைவ சமயத்தை ஆதரித்தார்கள். பெரிய புராணத்தின்படி சுந்தரரின் மனைவியாகிய பரவை நாச்சியார் ஒரு ருத்ர கணிகை என்ற செய்தியை நாம் அறிவோம். கோயிலுக்கு பெண்கள் பணி செய்யும் வழக்கம் இந்த காலகட்டத்திலேயே வந்துவிட்டது என்று பேராசிரியர் சதாசிவன் எடுத்து காட்டுகிறார். தேவதாசி முறைக்கு அரச ஆதரவு வழங்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் என பேராசிரியர் சதாசிவன் சுட்டிக்காட்டுகிறார். என்னென்ன காரணங்கள்? 1. ஆளுகிற மற்றும் புரோகித வர்க்கங்களின் அதிகாரங்கள், சிறப்புரிமைகள் மற்றும் பணிகளை சட்டபூர்வமானதாக ஆக்குவது.
2. அரசியற் பிரச்சனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கும் அவர்களை என்றும் நிரந்தரமாக தமது கட்டுப்பாட்டின் கீழேயே வைத்திருப்பதற்கும் மூட நம்பிக்கைகளின் பிடிக்கு கீழே அவர்களை ஆழ்த்தி வைப்பதற்கும். 3. மதம் சார்ந்த மற்றும் கலாச்சார சேவைகளை புரிவதற்கென அவருக்கு ஒரு கருவியாகவும் தேவதாசிகளிடமிருந்து தனிப்பட்ட சலுகைகள் மற்றும் பொழுதுபோக்குகளுக்காகவும் என்று பேராசிரியர் சதாசிவன் இந்த காரணங்களை எடுத்து காட்டுகிறார். இந்த காரணங்கள் அழுத்தமான காரணங்களாக இல்லை என்பதையும் நாம் இங்கே விமர்சனபூர்வமாக எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் அரசு ஆதரித்ததற்கான அதனுடைய வர்க்க நலன் என்பது பின்னால் இருக்கிறது என்றாலும் கூட இவர் பேராசிரியர் அடுக்கி காட்டக்கூடிய இந்த காரணங்கள் உண்மையிலேயே மிக பொருத்தப்பாடு உடையன தானா என்பதை நாம் எண்ணி பார்க்கலாம். தேவதாசிகளுக்கு இறைவனோடு மனச்சடங்குகளை செய்து வைக்கக்கூடிய உரிமை ஆச்சாரியர்களுக்கு வழங்கப்படுகிறது. காமிகா ஆகமம் என்கிற ஆகமம் இந்த உரிமையை குறித்து பேசுகிறது. ஆச்சாரியாரை இந்த தேவதாசிகள் அவர்களுடைய கணவராக ஏற்றுக்கொள்ளவும் அவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஆகமங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு பிராமணர் அல்லது ஸ்தானிகர், அதாவது ஆலயத்தினுடைய மேலாளர், ஒரு பிராமணர் அல்லது ஸ்தானிகர் ஆகியோர் மூலம் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவும் தேவதாசிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆலய மதில்களுக்கு உள்ளே இவ்வாறு திருமணமற்ற இணை வாழ்க்கை பாவச் செயலாக கருதப்படவில்லை என்பதையும் பேராசிரியர் சதாசிவன் எடுத்து காட்டுகிறார். மத ரீதியான சேவைகளை வழங்குவதில் புரோகித வர்க்கம் பெற்று அனுபவிக்கிற ஓர் உரிமையாகவே இது எடுத்துக்கொள்ளப்பட்டது என்கிறார் பேராசிரியர். பறவை நாச்சியாரோடு சுந்தரருக்கு நிகழ்ந்த திருமணம் புரோகித வர்க்கத்தினருடைய ஆதரவுடன் முறைப்படுத்தப்பட்டு கௌரவமும் சட்டப்பூர்வ அங்கீகாரமும் பெற்றது. அதற்கு ஒரு தெய்வீக பண்பும் கற்பிக்கப்பட்டது என்பதைத்தான் இது சுட்டுகிறது என்று நாம் கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒரு கணிகையர் குலத்தை சார்ந்த பறவை நாச்சியார் பிராமண குலத்தை சார்ந்த சுந்தரரோடு மன உறவு கொள்ள முடிகிறது என்பதை ஒரு நெகிழ்ச்சியான சட்டகமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த தேவதாசி முறைக்கு வெகு மக்களுடைய ஆதரவு என்பது எப்படி இருந்தது, எப்படி வெகு மக்கள் இந்த முறைமையை ஆதரித்தார்கள், இதற்கும் பேராசிரியர் சதாசிவன் அவர்கள் தன்னுடைய நூலிலே விளக்கங்களை தருகிறார். அதாவது சமண பௌத்த மதங்களின் கீழே கடுமையான கட்டுப்பாட்டிற்கு உள்ளாக்கப்பட்டிருந்த வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருந்த சாதாரண மனிதனுக்கு பக்தி இயக்கம் ஒரு மந்திரத்தன்மை வாய்ந்த சுதந்திரத்தை வழங்கியது. இறுக்கங்களற்ற ஒரு மிகவும் நெகிழ்வான வாழ்க்கை தன்மையைத்தான் சைவ வைணவ சமயத்தை சார்ந்த பக்தி இயக்கம் எளிய மனிதனுக்கு கொடையாக வழங்கியது. கோயிலுக்கு வந்து அங்கு உறையும் இறைவனை வணங்க அப்பர் அறைகூவல் விடுத்ததை மக்கள் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அந்த அழைப்பினை ஏற்று அவர்கள் கோவிலுக்கு வருவது, அங்கே ஆடல்கள் பாடல்கள் என்று எல்லாவற்றிலும் இணைந்திருப்பது என்பதான ஒரு நெருக்கமான பிணைப்பு எளிய மக்களுக்கு கிடைத்தது என்பதையும் பேராசிரியர் சதாசிவன் சுட்டிக்காட்டுகிறார். அனாதைகளாகவும் கைவிடப்பட்டவர்களாகவும் விதவைகளாகவும் இருந்த பெண்களுக்கு புகலிடம் அளிக்கும் இடமாக ஆலயம் ஆயிற்று. சமூகத்தில் ஒரு நல்ல கணிசமான மக்கள் பகுதிக்கு அது வேலை வாய்ப்பையும் வழங்கியது. எனவே ஒரு பொருளாதார மண்டலமாக, பொருளாதார மையமாக கோவில் விளங்கியது என்கிற போது எளிய மக்கள் மிக எளிதாக அதனோடு பிணைப்பு கொண்டார்கள் என்று நாம் கூற வேண்டும். கோயில் திருவிழா போன்றவற்றில் பக்தி அம்சத்தை தாண்டி கொண்டாட்டம் என்கிற அம்சம் இருக்கிறது, பொருளாதாரம் என்ற அம்சம் இருக்கிறது. எனவே இப்படியான அம்சங்கள் எளிய மக்களை கோவிலிடம் மிக நெருக்கமாக கொண்டு வந்து சேர்க்கின்றன. எனவே தேவதாசி முறையையும் அவர்கள் ஒரு வகையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாக நாம் பார்க்கலாம். தன் கணவரால் கைவிடப்பட்ட புனிதவதியார் பிற்காலத்தில் காரைக்கால் அம்மையார் என அழைக்கப்பட்டவர் திருவாலங்காட்டில் உள்ள கோவிலுக்கு சேவை செய்ய வந்தார். எனவே கணவனால் கைவிடப்பட்டவர்கள் அடைக்கலம் புகக்கூடிய ஒரு இடமாகவும்
சேவை செய்ய, கோவிலுக்கு சேவை செய்ய வருகிற ஒரு இடமாகவும் கோவில் இருந்தது என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்தி பார்க்கலாம். அதைப்போல அப்பரடிகளினுடைய சகோதரி திலகவதியார் அவர்கள் வீரட்டானேசுவரர் கோவிலிலே பணி செய்ய வந்தார். அவருக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கணவர் கலிப்பகையார் அவரை கைவிட்டு விட்டார். எனவே அவர் கோவிலுக்கு சேவை செய்ய வந்தார் என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்க பெருமானோடு இணைய விரும்பியவர். இவையெல்லாம் கோவிலோடு பெண்கள் வந்து இணைவதற்கான காரணங்களாக அமைகின்றன என்று நாம் பார்க்கலாம். தேவதாசிகளினுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிற இடத்தில் ஒரு 6 குறிப்புகளை தருகிறார் பேராசிரியர் சதாசிவம் அவர்கள். 1, சடங்கு பூர்வமான திருமணம். 2, அடையாளப்படுத்தும் புனித நிகழ்வு. 3, நிகழ்த்து கலைகளில் ஈடுபடுத்தும் முன் முயற்சி எடுத்தல். 4, அரங்கேற்றம். 5, கடமைகள். 6, இறுதிச் சடங்கார கௌரவங்கள் என்பதாக இந்த 6னையும் சுட்டிக்காட்டுகிறார் பேராசிரியர். இந்த தேவதாசி முறைக்குள்ளே புதிதாக நுழைய வருகிறவர்கள் குறித்த ஒரு குறிப்பை அவர் குறிப்பிடுகிறார். அதாவது ருத்ர கணிகை என்பவர் 7 வயதிற்குள் தேவதாசியாக ஆக்கப்படுவார். ருத்ர கன்னிகை என்ற வகைமையில் அடங்குபவர்கள் 8 வயதிற்குள் தேவதாசியாக ஆக்கப்பட வேண்டும். ருத்ரதாசி என்கிற பிரிவினர் 9 வயதுக்குள்ளே அவர்கள் தேவதாசிகளாக ஆக்கப்பட்டு விடுவார்கள். எனவே இந்த 7, 8, 9 என்று இந்த வயது நிறைவடையும் முன்பே அவர்களுக்கு கோவிலிலே இறைவனோடு திருமணம் செய்து வைக்கப்பட்டுவிடும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஆண்டாள் நாச்சியார் திருவரங்க பெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து வைக்கப்படுகிறாள். ஆண்டாள் நாச்சியாரினுடைய வளர்ப்பு தந்தை பெரியாழ்வார், இரத்த உறவினர், பிற உறவுகள் தொடர்ந்து வர அவர்கள் திருவரங்கத்திற்கு சென்று ஒரு முகூர்த்த நாளிலே சடங்குகள் செய்யப்பட்டு காப்பு நான் பூட்டப்படுகிறது. அதாவது ஆண்டாள் நாச்சியாருக்கு பொட்டு கட்டப்படுகிறது, காப்பு நான் பூட்டப்படுகிறது. பிறகு திருவரங்கனுடைய திருவடிகளிலே ஆண்டாள் நாச்சியார் விடப்படுகிறாள் என்கிற இந்த குறிப்புகளை நாம் மிக கவனமாக அணுக வேண்டும். வெவ்வேறு விதமான விளக்கங்கள் அளிக்கப்படுகிற போதிலும் திருவரங்கநாதனுடனான ஆண்டாளின் திருமணம் எம்பெருமான் அடியார் அர்ப்பணிப்பிற்கு ஒரு ஆகச்சிறந்த உதாரண நிகழ்வு என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். வைரமுத்து ஆண்டாள் சர்ச்சை தமிழகத்திலே பற்றி எரிந்த நிகழ்வினை நாம் அறிவோம். ஆஹா, ஒரு தாசிக்கு பிறந்தவன் என் தாயார் ஆண்டாளை இழிவுபடுத்தி விட்டானே என்று பொங்கியவர்களை நாம் அறிவோம். ஆண்டாள் தேவதாசியா இல்லையா என்பது இருக்கட்டும், தேவதாசிகளை பிற்காலத்தில் பாலியல் தொழிலாளியாக ஆக்கி வைத்ததில் ஆகமங்கள், கோயில்கள், மடங்கள், புராணங்கள், சாஸ்திரங்கள் இவற்றுக்கு பங்கில்லையா என்ற எதிர்கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, அரசகுல பெண்கள் இறைவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். குலசேகர ஆழ்வாரின் மகள் நீலாதேவி அரங்கநாதருக்கு மனம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறாள். அழகிய மணவாள பெருமாளுக்கு பெண்ணையும் கொடுத்து வரதட்சணையும் கொடுத்திருக்கிறார் குலசேகர ஆழ்வார். தமிழ் திருமண மரபில் வரதட்சணை எனும் பெரும் பிரச்சனை அங்கிருந்துதான் தொடங்கியிருக்கிறது. உறையூர் நந்த சோழனினுடைய மகள் உறையூர் நாச்சியார் சோழவள்ளி திருவரங்கனுக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறாள். மணமகனுக்கு வரதட்சணை கொடுத்திருக்கிறார் அரசர். 360 கலம் தங்க அரிசி, பருப்பு, காய்கறிகள், தங்க தட்டுக்கள், பாத்திரங்கள், கூடவே 100 பெண் ஊழியர்கள், இவை யாவும் வரதட்சணையாக அரங்கனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். தேவதாசிகளுக்கு அடையாளமிடக்கூடிய மரபு ஒன்று இருந்ததை பேராசிரியர் சதாசிவன் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது இவர்கள் இறைவனுக்கு அடியவர்கள், இறைவனுக்கு தாசிகள் என்பதற்கு முத்திரை குத்தக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது. இதிலே 2 அம்சங்கள் இருக்கின்றன என்பதாக பேராசிரியர் சதாசிவன் சுட்டிக்காட்டுகிறார். ஒன்று,
ஆலய சேவை பணியிலிருந்து விடுபட்டு வெளியே செல்வதற்கு அந்த அடிமை பெண்ணுக்கு சுதந்திரம் கிடையாது. இரண்டாவது, சிவாலயத்திற்கா அல்லது வைணவ கோயிலுக்கா, எந்த ஆலயத்திற்கு அடிமை என அவளை அடையாளப்படுத்த இந்த அடையாளமிடும் சடங்கு நடந்திருக்கிறது என்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். இந்த அடையாளமிடக்கூடிய சடங்கு என்பது என்ன? வெள்ளியிலேயோ தங்கத்திலேயோ அல்லது செம்பிலேயோ திரிசூலம், ரிஷபம் போன்ற உருவத்தை செய்து அதை நெருப்பிலே காட்டி அடியாரினுடைய வலது தோளிலோ அல்லது இடது தோளிலோ அடையாளமிட்டு விடுவார்கள். சைவ அடியார் என்றால் திரிசூலமும் ரிஷபமும் அடையாளமாக இடப்படும். ஒரு தோளிலே திரிசூலமும் ஒரு தோளிலே ரிஷபமும் சூடு வைத்து அடையாளம் ஏற்படுத்தப்படும். அதேபோல வைணவ அடியாராக இருந்தால் ஒரு தோளிலே சங்கு முத்திரையும் இன்னொரு தோளிலே சக்கர முத்திரையும் இடப்படும். இப்படி ஒரு முறைமை இருந்தது என்பதை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். ஹச்சே கிருஷ்ணபிள்ளை நாம் அனைவரும் அறிந்த இரட்சண்ய யாத்திரிகம் என்கிற கிறித்தவ காப்பியத்தை எழுதிய கிறித்தவ கம்பன் என்று கொண்டாடப்படுகிற ஹச்சே கிருஷ்ணபிள்ளை கூட அவருடைய மதம் மாறியதை குறித்த ஒரு சாசனத்தில் இதை குறிப்பிடுகிறார். தான் சிறுவனாக இருந்தபோது வைணவ குலத்திலே இருந்ததாகவும் தன்னுடைய முன்னோர்கள் வைணவ குலத்திலே இருந்ததாகவும் தனக்கு இதை போல ஒரு சங்கு முத்திரை இடப்பட்டது என்பதையும் அவர் காட்டுகிறார். ஹச்சே கிருஷ்ணபிள்ளையினுடைய தந்தையார் தங்கத்திலே அந்த சங்கு முத்திரையை செய்து வசதியற்ற ஏழை சிறுவர்களுக்கும் முத்திரையிடும் வழக்கத்திற்கு உதவி இருக்கிறார் என்ற குறிப்பையும் அவர் நமக்கு தருகிறார். இறைவனுடனான தேவதாசியர்களின் திருமண ஒப்பந்தம் கடுமையாக பின்பற்றப்படவில்லை என்பதை இந்த நூல் எடுத்துக்காட்டுகிறது. அது ஒரு நெகிழ்வுத்தன்மை உடையதாக இருந்தது என்பதாக அது குறிப்பிடுகிறது. அதாவது தேவர் அடியார்கள் தேவனுக்கு மட்டும் அடியாராக இருக்கவில்லை, மாறாக ஆகமங்களும் ஏனைய சாஸ்திரங்களும் அதிலே ஒரு நெகிழ்வுத்தன்மையை வைக்கின்றன என்பதை சதாசிவன் சுட்டிக்காட்டுகிறார். என்ன விதமான நெகிழ்வுத்தன்மை என்றால், இந்த தேவனுக்கு பொட்டுக்கட்டி விடப்பட்ட தேவர் அடியார்கள், தேவதாசிகள், கோயில் பிராமணர், நிர்வாகிகள் இவர்களுக்கு உடைமைகளாக இருந்தார்கள், அவர்களோடு அவர்கள் உறவு கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் முன்னரே பார்த்தோம். இது மட்டுமல்ல, இந்த பிராமணர் நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் அரசர்களோடும் அவர்கள் உறவு கொண்ட தன்மையை நாம் இந்த நூலிலே பார்க்க முடிகிறது. முதலாம் ராஜராஜனும் முதலாம் ராஜேந்திரனும் காம கிழத்தியர்களாக ஏராளமான தேவதாசியர்களை தங்கள் அந்தப்புறங்களிலே வைத்திருந்தார்கள், தங்களுடைய அரசிகளாக அவர்கள் இணைத்து கொண்டிருந்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கலாம். அதை போலவே ஏராளமான அரசர்கள், மன்னர்கள் தேவதாசிகளை தங்களுடைய காம கிழத்தியர்களாக, மனைவியர்களாக ஆக்கி கொண்டிருந்திருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் இந்த நூல் எடுத்துக்காட்டுகிறது. இந்த தேவதாசியர்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த குழந்தையினுடைய தந்தை பெயரை அவர்கள் பயன்படுத்துவதில்லை என்கிற குறிப்பையும் பேராசிரியர் சதாசிவன் எடுத்துக்காட்டுகிறார். ஒரு தேவதாசி எப்படி அடையாளப்படுத்தப்படுவார் என்றால், அந்த தேவதாசியினுடைய தாயார், அந்த தேவதாசியினுடைய பாட்டியார் பெயர் வழியாகவே அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்களே அன்றி தந்தையாருடைய அடையாளத்தை அவர்கள் சுமப்பதில்லை என்பதையும் அவர் எடுத்துக்காட்டுகிறார். இந்த தேவதாசிகளை உடைமையாக கொண்டிருந்தவர்கள் இறந்த பொழுது தேவதாசிகள் அவர்களோடு சேர்ந்து உடன்கட்டை ஏறிய நிகழ்வையும் நூல் சுட்டிக்காட்டுகிறது. தாசிகளை விலைக்கு வாங்கி கோயிலுக்கு அர்ப்பணிக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது என்பதையும் இந்த நூல் சுட்டிக்காட்டுகிறது. தன்னுடைய விருப்பத்தின் பேரிலும் அர்ப்பணித்துக் கொள்ளும் வழக்கம் இருந்திருக்கிறது. விலைக்கு வாங்கியும் கோவிலுக்கு அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதை போல அடிமைகளாக ஈர்க்கப்பட்டும் அவர்கள் கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை இந்த நூல் சுட்டிக்காட்டுகிறது. இப்படி சிறு வயதிலேயே தேவதாசிகளாக ஆக்கப்பட்ட அந்த பெண்களுக்கு முறையான பயிற்சிகள் அளிக்கப்பட்டனவா? ஆடல் பயிற்சி, நடன பயிற்சி, இசை பயிற்சி போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டனவா என்ற ஒரு கேள்வி வருகிறது.
இந்த தேவதாசிகளுக்கு நடனத்தை பயிற்றுவிக்கக்கூடிய பொறுப்பு நட்டுவனார் என்று சொல்லப்படுகிற இந்த சமூகத்தை சார்ந்த ஆண்களுக்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நட்டுவனார் என்ன விதமான பயிற்சியை அளித்தார், எப்படி பயிற்சி அளித்தார், அதை பற்றிய குறிப்பும் இந்த நூலிலே இருக்கிறது. அதாவது அறையிலே நெல்லிலிருந்து எடுக்கப்பட்ட உமியினை பரப்பி அதன் மீது தேவதாசி சிறுமிகளை ஆட வைத்து பழக்கி இருக்கிறார்கள் என்பதாகவும் ஒரு குறிப்பு இந்த நூலிலே தரப்படுகிறது. அதை போல ஆட்டத்தை கற்றுக்கொண்ட இந்த பெண்களினுடைய அரங்கேற்றம் எங்கு நிகழ்ந்திருக்கிறது என்பதை குறித்தும் குறிப்புகளை தருகிறது இந்த நூல். கோவிலில், பொது இடங்களில் இந்த தேவதாசிகளினுடைய அரங்கேற்றம் நடந்திருக்கிறது. சிலப்பதிகார மாதவியினுடைய அரங்கேற்றத்தை பற்றி மிக விரிவாக பேசுகிறார் இளங்கோவடிகள். அரங்கேற்று காதை என்னும் பகுதியில் மிக விரிவாக அந்த செய்திகளை பேசுகிறார் என்பதை நாம் அறிவோம். மாதவி அரங்கேறுகிற போது அவளுக்கு தலைக்கோலி என்கிற பட்டமும் வழங்கப்படுகிறது. அதை போல அவளுடைய கழுத்திலே அணிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாலையினை தோழி எடுத்துக்கொண்டு அரங்கத்திற்கு வெளியே போய் 1008 பொன் கொடுத்து யார் வாங்குகிறார்களோ அவர்கள் மாதவியை உரிமை கொண்டாடலாம் என்கிற செய்தியையும் அறிவிக்கிறாள் என்பதை சிலப்பதிகாரம் பேசுகிறது. பிற்காலத்தில் இந்த சிலப்பதிகாரத்தை மறு ஆக்கங்கள் செய்தவர்கள், அது நாடகமாக இருக்கலாம், கூத்தாக இருக்கலாம், மறு ஆக்கங்களை செய்தவர்கள் கோவலனுடைய பங்கை மிக குறைத்து காட்ட வேண்டும் என்பதற்காக அரங்கத்திலே, நடன அரங்கத்திலே மாதவி தனக்கு அளிக்கப்பட்ட அந்த மாலையினை பார்வையாளர்கள் மத்தியிலே வீசி எறிந்தாள். அது கோவலனுடைய கழுத்திலே விழுந்தது. எனவே வேறு வழியில்லாமல் கோவலன் மாதவியை நாடி சென்றான் என்பதாக ஒரு பிணைப்பு, கோவலனை சொல்லப்போனால் அந்த குற்றச்சாட்டிலே இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு முயற்சி பிற்கால நாடகங்களில், கூத்துக்களிலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, கோயிலோடு பிணைக்கப்பட்ட இந்த தேவதாசிகளினுடைய இறுதிச் சடங்குகள் எவ்வாறு நடத்தப்பட்டன? இந்த கேள்வி நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட, கோவிலுக்கு பொட்டு கட்டி விடப்பட்ட இந்த தேவதாசிகளினுடைய இறுதி காலம் அல்லது மரணம் என்பது எவ்வாறு கையாளப்பட்டது என்கிற குறிப்பினை இந்த நூல் மிக முக்கியமாக சுட்டிக்காட்டுகிறது. அது மிகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கிறது. அதாவது தேவதாசி இறந்துவிட்டால் அவருடைய உடல் எடுக்கப்படும் வரை அவர் சம்பந்தப்பட்ட கோவிலிலே எந்த விதமான பூஜையும் செய்யப்படாது. இறைவனுக்கு நடை சாத்தப்பட்டுவிடும். அந்த தேவதாசியினுடைய உடல் எரியூட்டப்பட்ட பிறகுதான் கோவில் திறக்கப்பட்டு இறைவனுக்கு பூஜைகள் நடக்கும் என்கிற குறிப்பையும் இந்த நூல் தருகிறது. தேவதாசி எரிக்கப்படுவதற்கான விறகுகளையும் கோவில் நிர்வாகமே வழங்க வேண்டும் என்கிற நியதி இருந்தமையை பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். அதை போல தேவதாசிக்கு கொள்ளி வைப்பதற்கான ஈம நெருப்பு, அந்த ஈம நெருப்பு கோவிலினுடைய மடைப்பள்ளியிலே இருந்துதான் எடுத்து செல்லப்படும். கோவில் நிர்வாகத்தினர் அந்த ஈம நெருப்பை எடுத்து வழங்க வேண்டும் என்பதாக இந்த தேவதாசிகள் உரிமை பெற்றிருந்த செய்தியையும் இந்த நூல் எடுத்து காட்டுகிறது. இந்த தேவதாசிகளினுடைய இறுதிச் சடங்கில் ஒட்டுமொத்த கிராமத்து சமுதாயமுமே கலந்து கொண்டிருக்கிறது என்கிற குறிப்பையும் பேராசிரியர் சதாசிவன் எடுத்து காட்டுகிறார். அதாவது இன்றைக்கு கோயில் யானைகள் இறந்தால் அந்த குறிப்பிட்ட ஊரே திரண்டு மரியாதை செய்கிறதே, அதை போல தேவதாசிகள் இறந்தால் அவளுடைய இறுதி மரியாதையில் ஊரே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு நியதி இருந்ததையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதாவது 5 அறிவுடைய விலங்காகிய யானைக்கு தரப்படக்கூடிய அதே மரியாதை ஒரு வகையில் 6 அறிவுடைய உயிருள்ள இரத்தமும் சதையுமான மனுஷியாகிய தேவதாசிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவதாசிகள் சுமங்கலியாகவே எரியூட்டப்படுவார்கள் என்கிற குறிப்பையும் இந்த நூலிலே தருகிறார் பேராசிரியர் சதாசிவன் அவர்கள். தேவதாசி எரியூட்டப்பட்ட பிறகுதான் கோவில் நடை திறக்கப்படும். கோவில் தூய்மைப்படுத்தப்பட்டு இறைவன் நீராட்டப்பட்டு பிறகுதான் பூஜைகள் நடக்கும். அவ்வாறான பூஜையின் போது கசப்பு சுவை உடைய காய்கறிகளை கொண்டு
சமைத்து இறைவனுக்கு படையலாக படைப்பார்கள் என்கிற ஒரு நுட்பமான குறிப்பையும் பேராசிரியர் சதாசிவன் இந்த நூலிலே நமக்கு தருகிறார். நண்பர்களே, கிபி 900 1150 வரை தேவதாசி முறை அதிகரித்த தன்மையையும் பேராசிரியர் இந்த நூலிலே சுட்டிக்காட்டுகிறார். தேவதாசி முறை நாடு முழுவதும் விரிவடைந்ததற்கு சோழ பேரரசினுடைய ஆட்சி சாதகமாக அமைந்தது என்கிற செய்தியை அவர் தருகிறார். அதாவது சோழர்களினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலே இருந்து கொள்ளையிடப்பட்ட செல்வங்கள் சோழ நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றன. அவை ஆலயங்களுக்கு திருப்பி விடப்பட்டன. எனவே பிரம்மாண்டமான கட்டுமானங்கள், பெரிய பெரிய கோவில்கள் கட்டப்படுகின்றன, பிரம்மாண்டமான கட்டுமானங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதையும் நாம் பார்க்கிறோம். இந்த பிரம்மாண்டமான கோவில்களினுடைய உருவாக்கத்தோடு இணைந்து புதிய புதிய விழாக்களும் உருவாக்கப்படுகின்றன, புதிய புதிய சடங்குகளும் உருவாக்கப்படுகின்றன என்பதாக நாம் பார்க்கலாம். சோழ பேரரசினுடைய செல்வ பெருக்கத்திற்கும் சடங்கு பரிகாரங்களுக்கும் இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. பொதுவாகவே இந்த உறவு என்பது இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். அதாவது செல்வ செழிப்பிற்கும் சடங்கு பரிகாரங்களுக்கும் ஒரு இரத்த சம்பந்தமான உறவு இருக்கிறது. எளிய மக்களினுடைய சடங்குகள், நேர்த்தி கடன்கள் மிகவும் எளிமையானவை. அவர்கள் கோழிகளை பலியிடுவார்கள், ஆடுகளை பலியிடுவார்கள், மொட்டை அடிப்பது என்பது போன்ற சில எளிமையான அம்சங்களோடு அவர்களுடைய அந்த நேர்த்தி கடன்கள், சடங்குகள் நிறைவுற்றுவிடும். ஆனால் செல்வந்தர்களுடைய சடங்குகள், பரிகாரங்கள் பெரிதும் செலவு பிடிப்பவை. கோவில் யானைகளை குஷிப்படுத்துவது, மகாமக குளியல் ஆகிய யாவற்றையும் அரசு செலவிலேயே செய்ய வைக்கும் இந்த தன்மை என்பதை நாம் பார்க்கலாம். அரசர்கள், அரசிகள் தலைமைச் செயலகத்திற்கு போகும் கடற்கரை சாலையில் தலைவிரி கோலமாக சிலம்பினை ஏந்தி கொண்டு ஒரு பெண் நிற்பது கூட பிரச்சனையாகும். தலைமுடியை விரித்து போட்டுக்கொண்டு நிற்கும் கண்ணகி இரவோடு இரவாக பெயர்க்கப்பட்டு அருங்காட்சியகத்தின் தட்டுமுட்டு சாமான்கள் போடக்கூடிய அறையிலே கிடத்தப்படுவாள். மக்கள் போராட்டங்களுக்கு பிறகுதான் அவள் மீண்டும் கடற்கரை காற்று வாங்க முடியும் என்ற நம் சமகாலத்தின் அரசியல் வரலாறு இதைத்தானே காட்டுகிறது. எனவே சோழர்களினுடைய காலத்திலே அவர்கள் ஆதிக்கத்திற்கு உட்படுத்தப்பட்ட, அவர்கள் வென்ற பல்வேறு நாடுகளிலிருந்து, நிலப்பகுதிகளிலே இருந்து சோழர்கள் கொண்டு வந்து நிறைத்த பொருட்கள் பெரிய பெரிய கட்டுமானங்கள், கோயில்களாகின என்பதை நாம் பார்க்கலாம். பெரிய கட்டுமானம் உலக அதிசயம் என்று எது இருந்தாலும் 2 விடயங்கள் அந்த கட்டுமானங்களை ஒட்டி நடந்திருக்க வேண்டும். ஒன்று, கொள்ளையிடப்பட்ட செல்வம் வந்து கொட்டப்பட்டிருக்க வேண்டும். 2, அந்த நாட்டு மக்கள் மிகுதியான வரிகளால் கசக்கி பிழியப்பட்டிருக்க வேண்டும். இது பொது விதி. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் லண்டன் மாநகரம் போயிருந்தோம், நானும் என்னுடைய வாழ்வு இணையரும். பெரிய பெரிய பிரம்மாண்டமான பழைய கட்டிடங்களை பார்த்த என் வாழ்வு இணையர் வியந்தார். இவை யாவும் இந்தியா போன்ற காலனி ஆதிக்க நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட உழைப்பாளிகளுடைய வியர்வை. அந்த உழைப்பாளிகளுடைய வியர்வையை, இரத்தத்தை உறிஞ்சித்தான் இந்த கட்டுமானங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன என்றேன் நான். ஆமோதித்தார் அவர். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் தனது கொள்ளையிலே கொஞ்சத்தை தனது சொந்த நாட்டின் உழைக்கும் வர்க்கத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தது. பிரிட்டிஷ் தொழிலாளி வர்க்கம் ஊட்டம் பெற்ற வர்க்கமாக இருந்தது என்பதை காரல் மார்க்ஸ் எடுத்து காட்டுகிறார் என்பதை நாம் அறிவோம். ஏனைய காலனியாதிக்க நாடுகளிலே இருந்த தொழிலாளி வர்க்கம் தன்னுடைய உரிமைகளுக்காக போராடும் வர்க்க உணர்வை பெற்றிருந்தது. ஆனால் காலனியாதிக்க நாடுகளிலே இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட, சுரண்டப்பட்ட செல்வங்களை கொண்டு போய் ஏகாதிபத்தியம் கொட்ட அந்த நாடுகளிலே இருந்த உழைப்பாளி வர்க்கம், தொழிலாளர் வர்க்கம் அதனால் ஊட்டம் பெற்ற தொழிலாளி வர்க்கமாக மாறியது என்று மார்க்ஸ் விமர்சிக்கிறார். எனவே அந்த தொழிலாளர்கள் ஊட்டம் பெற்ற தொழிலாளிகளாக இருந்தார்கள். எனவே அவருடைய வர்க்க பார்வை, வர்க்க உணர்வு என்பது மங்கி இருந்தது என்பதையும் காரல் மார்க்ஸ் எடுத்து காட்டுகிறார் என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ளலாம். நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால்,
சோழர்களினுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட பகுதியிலே இருந்து கொண்டு வரப்பட்டு கொட்டப்பட்ட செல்வங்கள் இங்கே கோயில்களாக ஆயின, பெரிய பெரிய கட்டிடங்களாக ஆயின, சமூக பரவலாக்கத்திற்கு அந்த செல்வங்கள் பயன்பட்டன என்ற செய்தியை உங்களுக்கு நினைவுபடுத்தத்தான். சோழர்களினுடைய செல்வ வளம் கோயில்களை மட்டும் பெருக்கவில்லை, தேவதாசி முறையையும் பெருக்கியது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய முதலாம் ராஜராஜன் 400 தேவரடியார்களையும் அவர்களோடு ஏராளமான கோயிற் பணியாளர்களையும் பணியமர்த்தினான். இலங்கைக்கும் தேவதாசி முறை ஏற்றுமதியானது குறித்து பேசுகிறார் இந்நூலாசிரியர் சதாசிவன் அவர்கள். இலங்கையில் இந்த நடைமுறையை அறிமுகம் செய்து வைத்த பொறுப்பு சோழர்களை, குறிப்பாக முதலாம் ராஜராஜனையே சாரும் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். தமிழில் அறிமுகம் செய்து வைத்த பெருமை என்றுதானே வர வேண்டும். மொழிபெயர்ப்பாளர் கமலாலயன் அவர்கள் மிக கவனமாக பொறுப்பு என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இது கமலாலயன் என்கிற இந்த மொழிபெயர்ப்பாளருடைய சமூகம் சார்ந்த சிந்தனை. ஆங்கிலத்திலே இருந்து அவர் மொழிபெயர்க்கும் போது இதற்கான பொறுப்பு சோழர்களுடையது, முதலாம் ராஜராஜனுடையது என்பதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். முதலாம் ராஜராஜன் தனது கடற்படை வெற்றியை கொண்டாடும் வகையிலே இலங்கையில் சில இந்து கோயில்களை கட்டுவித்ததோடு தேவதாசி முறையையும் அங்கு அறிமுகப்படுத்தி வைத்தான் என்பதாக அவர் சுட்டுகிறார். இதுதான் தான் கெட்டது மட்டுமல்லாமல் தான் போன இடத்தையும் கெடுப்பது என்பது. ஆலயங்களில் அடிமைகள் இருந்தார்கள், விலைக்கு வாங்கப்பட்டார்கள், அன்பளிப்பாக அளிக்கப்பட்டார்கள், தங்களையே விற்று கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு முறைகளில் தேவ அடியார்கள் கோவிலோடு பிணைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவதாசிகளின் கடமைகளும் விருதுகளும் என்னும் தலைப்பில் ஏராளமான செய்திகளை பேசுகிறார் பேராசிரியர் சதாசிவன் அவர்கள். நடனமாடுதல், பாடல் பாடுதல், பூக்களை கொய்து சேகரித்தல், அவற்றை மாலையாக தொடுத்தல், துப்புரவு செய்தல் என்று பல்வேறு கோவில் சார்ந்த பணிகளையும் தேவ அடியார்கள், தேவதாசிகள் செய்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நூல் சுட்டிக்காட்டுகிறது. இங்கே நான் உங்களுக்கு ஒன்றை மீண்டும் நினைவுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். ஆண்டாள் நாச்சியார் பூக்களை கொய்து அதை தொடுக்கிற பணியை செய்தவர் என்பதையும் நாம் இங்கே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டும். கோயில்களில் நடத்தப்பட்ட நாடகங்களோடும் தேவதாசிகள் பிணைக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியையும் இந்நூல் நமக்கு தருகிறது. பெரு வருவாயையும் தேவதாசிகள் பெற்றார்கள். ஏறத்தாழ 60 வேலி நிலங்களை தானமாக பரிசாக பெற்ற தேவதாசியரும் உண்டு என்பதையும் இவர் எடுத்து காட்டுகிறார். கோயிலுக்கும் பிற வகைகளிலும் தாசியர்கள் கொடையளித்தார்கள். மிகுதியான செல்வத்தை பெற்ற, மிகுதியான சம்பாத்தியத்தை பெற்ற தேவதாசிகள் கோயில்களுக்கும் கொடையாக கொடுத்தார்கள். ஏனைய நல்ல காரியங்களுக்கும் அவர்கள் கொடைகளை அளித்தார்கள் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதன் மூலம் தங்களின் பெயர்களை எக்காலத்திற்கும் புகழ் வாய்ந்து நிற்குமாறு அவர்கள் செய்தார்கள் என்று பேராசிரியர் சதாசிவன் குறிப்பிடுகிறார். தேவதாசிகளினுடைய பெருஞ்செல்வம் கோயிலை நோக்கி திருப்பப்பட்டது என்ற குறிப்பை நாம் இங்கே ஆழ்ந்து பார்க்க வேண்டும். கோவில் நிர்வாகிகள் அதிகாரம் படைத்தோரிடமிருந்து பெற்ற செல்வம் மீண்டும் தேவதாசிகளிடமிருந்து கோயிலுக்கு சென்றிருக்கிறது. கோயிலுக்கு சென்று விட்டால் அதை நிர்வகிப்பவர்கள் தான் அந்த செல்வத்தை நிர்வகிப்பார்கள். எனவே இந்த தேவதாசிகள் பெற்ற செல்வம் ஆனது மீண்டும் கோயிலுக்கு போயிருக்கிறது. எனவே ஒரு சுழற்சி அடிப்படையில் செல்வம் தேவதாசிகளிடம் வந்து மீண்டும் கோயிலுக்கு போன நிகழ்வை பேராசிரியர் எடுத்துக்காட்டுகிறார். இந்த கோவிட்-19 காலத்திலும் தமிழக அரசு குடும்ப அட்டைகளுக்கு 1000 ரூபாய் வழங்கியது. உடன் நிகழ்வாக மதுக்கடைகளையும் திறந்தது. அரசு கொடுத்த பணம் பத்திரமாக அரசாங்க கஜானாவிற்கு வந்து சேர்ந்துவிடும் என்ற அரசின் கணக்கு மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. நம்மை ஆள்வோர் புத்திசாலிகள் என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டது. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி என்கிற கதைதான். இப்படி
தேவதாசிகளுக்கு வழங்கப்பட்ட இந்த பெருஞ்செல்வம், அவர்கள் சேர்த்த பெருஞ்செல்வம் என்பதில் மிக பெரும்பான்மையான செல்வம் கோவிலுக்கே மறுபடியும் வந்து சேர்ந்தது என்கிற குறிப்பை நாம் மிகவும் ஆழ்ந்து காண வேண்டும். இவர்கள் கோவில்களுக்கு என்னென்ன விதமான கொடைகளை செய்தார்கள் என்றெல்லாம் அவர் பேராசிரியர் சதாசிவன் அவர்கள் பட்டியலிட்டு காட்டுகிறார். நண்பர்களே, உள்ளார்ந்த முரண்பாடு என்ற தலைப்பிலே கிபி 1150 கிபி 1310 வரையிலான காலகட்டத்தை எடுத்து காட்டுகிறார் பேராசிரியர். கோயிற் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருந்த தேவதாசி முறை சோழ நாட்டின் அரசு இயந்திரத்தின் அதிகாரப்பூர்வ பணியின் ஒரு பகுதியாகவே ஆகிவிட்டது என்று பேராசிரியர் சதாசிவன் சுட்டிக்காட்டுகிறார். தேவதாசிகளினுடைய வருமானம் அரசாங்கத்தினுடைய கண்ணை உறுத்த வரி விதிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியையும் இந்த நூல் நமக்கு தருகிறது. தேவதாசி முறை என்பது ஒரு தொழிலாக முன் எப்போதும் இல்லாத வகையிலே ஆகியிருந்தது என்பதாக பேராசிரியர் இந்த குறிப்பினை தருகிறார். பரம்பரை வாரிசு உரிமை என்பது தேவதாசிகளுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இது ஒரு முறையான சாதியை வடிவமைக்க தேவதாசிகளை ஆளாக்கியது என்றும் சதாசிவன் குறிப்பிடுகிறார். தேவதாசி முறையின் வீழ்ச்சி என்ற தலைப்பிலே கிபி 1310 கிபி 1378 வரையிலான காலகட்டத்தை எடுத்துக்காட்டுகிறார் பேராசிரியர் சதாசிவன் அவர்கள். இந்த காலகட்டம் இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பு நிகழ்ந்த காலம். இஸ்லாமியர்களுடைய படையெடுப்பை ஒட்டி நிகழ்ந்த உடன் நிகழ்வுகளையும் பேராசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். அதாவது அவர்கள் கோயில்களை குறிவைத்தார்கள், கோவில்களினுடைய செல்வங்களின் மீது அவர்கள் குறிவைத்தார்கள். எனவே கோயில்களோடு தொடர்பு கொண்டிருந்த தேவதாசிகள் முறை சற்று ஆட்டங்கண்ட காலம் என்று இந்த காலத்தை பேராசிரியர் குறிப்பிடுகிறார். இந்த காலத்தில் தேவதாசிகள் மதிப்பு இழந்த தொழிலாளர்களாக ஆக்கப்பட்டார்கள் என்கிற செய்தியையும் அவர் தருகிறார். கோயில்களிலே தேவதாசிகள் வேலை நிறுத்தத்திலும் ஈடுபட்டார்கள் என்கிற மிகவும் சுவையான தகவலையும் பேராசிரியர் நமக்கு தருகிறார். தேவதாசி முறையின் மீள் வருகை என்று கிபி 1352 1565 வரையிலான காலகட்டத்தை அவர் குறிப்பிடுகிறார். அதை போல சீர்குலைவும் வீழ்ச்சியும் என்கிற தலைப்பிலே கிபி 1565 1800 வரையிலான காலகட்டத்தை குறிப்பிடுகிறார் பேராசிரியர். மேன்மை மிக்கவையாயும் மிக உயரிய நோக்கங்களுடனும் தொடங்கப்பட்ட இந்த தேவதாசி முறை நாளடைவிலே மற்ற சமூக நிறுவனங்களைப் போலவே ஆட்சேபகரமான ஒன்றாக உருத்திரிந்து சிதைந்து போய்விட்டது என்று பேராசிரியர் சதாசிவன் குறிப்பிடுகிறார். உன்னதமான நோக்கம் என்பதை பெண்ணிய வாசிப்பு கடுமையாக ஆட்சேபிக்கும், நாமும் ஆட்சேபிக்கிறோம். அது உன்னதமான நோக்கமா இல்லையா என்பது அவரவர்களுடைய பார்வையை பொறுத்தது. எனவே இது உன்னதமான நோக்கமாக இருக்க முடியாது என்கிற கோணத்திலிருந்து நாம் இதை அணுக வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, ஒரு கலை பாலியல் வேட்கைகளின் குவி மையமாக மாறத் தொடங்குகிற தருணத்திலிருந்தே எப்போதும் அது தார்மீக அற விழுமியங்களை பற்றிய அக்கறைகளை குறைத்து கொள்ளத் தொடங்குவதன் அடையாளம், சமூக அரசியல் மற்றும் மத ரீதியான ஊழலின் அடையாளம், கலை தொழில்நுட்ப திறன்களை வீணடித்தலும் நியாயமான பாதுகாப்பை மறைத்தலும் ஆகியவை. எல்லாவற்றுக்கும் மேலாக அரசியல் ரீதியாக தவிர்க்கவே முடியாத வீழ்ச்சியின் அடையாளம் அது என்று ஜிஎஸ்கே தெமிஸ்டோக்கின்ஸ் என்பவர் குறிப்பிடுகிறார் என்கிற மேற்கோளினையும் பேராசிரியர் இந்த நூலிலே நமக்கு எடுத்து காட்டுகிறார். தேவதாசிகள் முழுக்க முழுக்க பாலியல் வெளிகளுக்குள்ளே இணைக்கப்படுகிற போது அவர்களை குறித்த மோசமான சித்திரம் வரையப்படுகிறது. சமூக இழிவு அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. சோஷியல் ஸ்டிக்மா என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட சமூக இழிவு அவர்கள் மீது சுமத்தப்படுகிறது. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் எழுதிய நாவலினுடைய தலைப்பு இப்படி அமைகிறது: தாசிகளின் மோசவலை அல்லது மதிபெற்ற மைனர் என்று அந்த தலைப்பு அமைவதை நாம் பார்க்கலாம். எனவே தாசிகளின் மோசவலை என்பதாக அந்த காலகட்டத்தில் இந்த தேவதாசிகள்
பணம் பறிப்பவர்களாக, காமக்கிழத்தியர்களாக மட்டுமே பார்க்கப்பட்ட காலத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ளலாம். பல்வேறு தல புராணங்கள் இந்த தேவதாசிகளை இழிவுபடுத்தின. பாலியல் தொழில் சில நோய்களையும் கொண்டு வந்து சேர்த்தது. அருணகிரிநாதரும் கவி காளமேகமும் இதனுடைய அடையாளங்கள் என்று நாம் குறிப்பிடலாம். தமிழ்நாட்டின் நுண்கலைகளும் தேவதாசிகளும் என்கிற தலைப்பிலே இசை, நடனம், கருவி இசை, இசைக்குழு என்கிற பல்வேறு நிலைகளில் தேவதாசியர்களுடைய கலை செயல்பாடுகளை பேராசிரியர் சதாசிவம் எடுத்து காட்டுகிறார். தேவதாசியரின் கலை பொக்கிஷமாகிய சதிர்தான் திருடப்பட்டு புது மெருகிடப்பட்டு பின்னர் பரதநாட்டியமாக மேல்தட்டு வகுப்பாரால் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் நடன அடையாளமாக உலகம் முழுவதும் இந்த தேவதாசி கலைதான் பரதநாட்டியம் என்ற பெயரில் ஏரோப்ளேன் ஏறி சென்று சுற்றுலா போகிறது. இதை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். 1800 வரைதான் பேராசிரியர் கே. சதாசிவன் இந்த நூலிலே ஆவணப்படுத்தி இருக்கிறார். 1930 ஆண்டு தந்தை பெரியாரால் உந்தப்பட்டு சென்னை ராஜதானியின் சட்ட மேலவையிலே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறையை தடை செய் என்று முழங்கிய வரை விரிவாக ஆராயப்பட வேண்டும். 1930 ஆண்டு முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை முன்மொழிய சத்தியமூர்த்தி வகையறாக்கள் எதிர்கொண்ட முறைமைகள், 1947 அக்டோபர் 9 இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டமாகிற வரை தனித்தனியான சில ஆய்வுகள் வந்திருக்கின்றன. இன்னும் மிகுதியான ஆய்வுகள் வெளிவர வேண்டும். சட்டமன்றத்தில் இந்த தேவதாசி ஒழிப்பு முறைக்கான முன்மொழிவை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் முன்மொழிந்த போது அதை எதிர்த்து நின்றார் சத்தியமூர்த்தி அவர்கள். சத்தியமூர்த்தி என்ன சொன்னார்? தேவதாசியாக பொட்டுக்கட்டி கொண்டு இறைவனுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் மோட்சத்தை அடைகிறார்கள், இறைவனுடைய திருவடியை அடைகிறார்கள். எனவே அது மிகவும் தூய்மையான காரியம். எனவே அதை ஒழிக்க வேண்டியதில்லை என்பதாக அவர் பேசினார். முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் இந்த விவாதத்தை எதிர்கொண்ட சுவையான வரலாற்றை நாம் அறிவோம். முத்துலட்சுமி ரெட்டி சொன்னார், இதுவரை எங்கள் குலத்து பெண்கள் இந்த பணியினை செய்தார்கள். இனிமேல் சத்தியமூர்த்தி அவர்களே, உங்கள் குலத்து பெண்கள் இந்த காரியத்தை செய்து புண்ணியத்தை வாரி கட்டிக்கொள்ளட்டும், அவர்களே மோட்சத்தை அடையட்டும் என்பதாக அவர் பேசினார் என்பது மிக முக்கியமான வரலாறு. நண்பர்களே, தேவதாசி முறை ஒழிப்பில் திராவிட இயக்கத்தின் பங்களிப்பு இன்றைக்கு மிக விரிவாக பேசப்பட வேண்டும். திராவிட இயக்கத்தின் வரலாற்று வகிபாகம் இளைஞர்களுக்கு சொல்லப்பட வேண்டும். திராவிட கருத்தியல் இயக்கத்தினுடைய தேய்வு இதையெல்லாம் குறித்து விவாதிக்கும் அதே வேளை அதன் வரலாற்று பங்களிப்பின் நியாயத்தை சமகால தமிழ் சமூகத்தின் முன் நாம் காட்சிப்படுத்தியாக வேண்டும். எனவே பேராசிரியர் கே. சதாசிவன் அவர்களுடைய தமிழகத்தில் தேவதாசிகள் எனும் முனைவர் கே. சதாசிவன் அவர்களுடைய இந்த நூல் தமிழ் சமூகத்தினுடைய மிக முக்கியமான பகுதியை ஆய்வு செய்திருக்கிறது. இந்த தேவதாசிகள் என்பவர்கள் உருவான வரலாற்றையும் நிலைப்படுத்தப்பட்ட வரலாற்றையும் அவர்கள் சீரழிக்கப்பட்ட வரலாற்றையும் இந்த நூல் முன்மொழிகிறது. இந்த நூலை கற்பதன் வாயிலாக தமிழக வரலாற்றினுடைய மிக முக்கியமான இருண்ட பகுதியை நாம் வாசிக்கிறோம் என்கிற உணர்வை பெற வேண்டும். இப்படிப்பட்ட நூல்களை கற்பதன் வாயிலாக நாம் வரலாற்று உணர்வை மீண்டும் புது மெருகிட்டு கொள்ள முடியும் என்று கூறி இந்த உரைக்கு உலகம் எங்கிருந்தும் செவிமடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.